வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் ஸ்கோப் வடசென்னை மாவட்டம் முதல் மாநாடு வடசென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாக ISUF வடசென்னை மாவட்ட மாநாடு மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பலவித ஆலோசனைகள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் உலக அளவில் நடத்தப்படக்கூடிய மாநாடு சென்னையில் நடத்தப்படும். இந்த மாநாட்டில் உலக அளவில் பல நாடுகளிலிருந்து அந்நாட்டின் தூதர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் வரவேற்புரை சு மகேஸ்வரி தலைமை, வசந்த பாரதி வாழ்த்துரை, ரதம் சந்திரசேகர் மாநில செயலாளர், MS மூர்த்தி, தாகூர், வெங்கடேஷ், வேம்புலி, சுப்பிரமணி, ஜெய்சங்கர், M ரேணுகா, 42வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிறைவுரை S ராதாகிருஷ்ணன், மேலும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 15 பேர் கொண்ட மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியர் சந்திரசேகர் மாநில செயலாளர் அவர்களுக்கும், CPI முன்னாள் மாவட்ட செயலாளர் MS மூர்த்தி அவர்களுக்கும், CPI மாவட்ட செயலாளர் காபு வெங்கடேஷ் வேம்புலி அவர்களுக்கும், மாவட்ட துறை செயலாளர் G சுப்பிரமணி, பகுதி செயலாளர் M ஜெயசங்கர், 47வது வார்டு மாவட்ட உறுப்பினர் ரேணுகா அவர்களுக்கும், நிறைவுரை மற்றும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றி தெரிவிக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக. இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் வடசென்னை மாவட்ட மாநாடு சார் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் வடசென்னை மாவட்ட முதல் மாநாடு இன்று நடைபெற்றிருக்கிறது. இதில் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் ISKCOP தேசிய குழு உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான தமிழ் மது அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். இதில் புதிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் தமிழ் மாநில மாநாடு கோவில்பட்டியில் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதையொட்டி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட மாநாடுகள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று வடசென்னை மாநாடு நடத்த முடிந்திருக்கிறது. புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் நடத்த இருக்கிற மாநில மாநாடு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் பலர் பேர் பங்கெடுக்கிறார்கள். அதை போலவே ஜனவரி மாதம் சென்னையில் அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அதில் பங்கெடுக்கிறார். அவருக்காக அந்த தேதிக்காக நாள் இன்னும் குறிப்பிடவில்லை. அதில் உலகம் முழுவதிலிருந்து பாலஸ்தீனத்திலிருந்தும், கியூபாவிலிருந்தும், சைனாவிலிருந்தும், வியட்நாமிலிருந்தும் தூதர்கள் பங்கெடுக்கிறார்கள். சொல்லப்போனால் அது ஒரு உலக மாநாடு என்றே சொல்லலாம். பிரதிநிதிகள் அவர்கள் போக இந்தியா முழுவதிலிருந்து ஏறத்தாழ 700 பிரதிநிதிகள் அதில் பங்கெடுக்கிறார்கள். அதுக்காக முன்கூட்டி திட்டமிடுவதற்காக வடசென்னை சார்பில் இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. புதிய நிர்வாகிகளாக தலைவராக மகேஸ்வரி, செயலாளராக வசந்த பாரதி, பொருளாளராக இளங்கோ, துணைத் தலைவர்களாக ஜீவபாரதி, மேகநாதன், துணை தலைவர்களாக ராமலிங்கம், அருள் பாலாஜி மற்றும் உள்ள ஒரு 15 பேர் கொண்ட மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சார், இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன சார்? மாநாட்டுடைய நோக்கம் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் என்பது ஏறத்தாழ 75 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு வருகிற ஒரு அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு ஜவஹர்லால் நேரு, டாக்டர் பாலிகா, சரோஜினி நாயுடு, பெரோஸ் காந்தி போன்ற பல முன்னணி தலைவர்களோடு இது தொடங்கப்பட்டது. அது பின்னாளில் சோவியத் நட்புறவுக்காக பெயரை குறிக்கும் வகையில் இந்திய சோவியத் நட்புறவு கழகம் என்ற பெயரில் இயங்கியது.
அதில் தமிழ்நாட்டில் முழு வீச்சோடு இஸ்கஸ் என்ற பெயரில் செயல்பட்டது. அதில் தமிழறிஞர் திருவிகா, நேத்து சுந்தரவடிவேலு, ஜெயகாந்தன், வைரமுத்து வரையிலும் அதில் தலைவர்களாக இருந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். அது உலகம் முழுவதும் போரில்லாத சூழல் ஏற்பட வேண்டும், நாடுகளுக்கிடையே நட்புறவு ஏற்பட வேண்டும், நாட்டு மக்களிடையே நல்லிணக்கமும் நல்லுறவும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இயங்குகிற ஒரு இயக்கம். சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு இது இஸ்கஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் இஸ்கப் லாவோஸ், சீனா, வியட்நாம், கியூபா உள்ளிட்ட நாடுகளோடு நேரடியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த அந்த பரஸ்பர நட்புறவுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார். சார் பேர் பொறுப்பு சொல்லுங்கள் சார், உங்கள் நேமும் பொறுப்பு சொல்லிட்டு சார். உன் நேம்? நான் வந்து மாநில செயலாளர் ரதன் சந்திரசேகர். நான் ஒரு பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர்.